வணக்கம் நண்பர்களே. நம்ம இன்றைக்கி நம்ம ஆசியா கார்டனில் என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, உங்கள் வீட்டு தோட்டத்திலையோ அல்லது உங்கள் மாடி தோட்டத்துலேயோ நீங்களும் ரோஜா பூச்செடி வச்சுருந்தா அந்த ரோஜா பூச்செடி கொத்து கொத்தாக காய்ச்சி கொட்டணுமா அப்படின்னா இந்த வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள், ஸ்கிப் பண்ணாமல். நான் உங்களுக்கு அந்த என்ன டிப்ஸ் யூஸ் பண்ணணும் அப்படின்னு வீடியோ லாஸ்ட்டில் சொல்லியிருக்கேன். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். எங்கள் வீட்டு தோட்டத்தில் 2 ரோஜா பூச்செடி வச்சுருக்கோம். பார்த்திங்கன்னா ரெண்டுமே பாருங்கள் அதிக அளவில் முக்கும் வச்சுருக்கோம். அதேமாதிரி ரெண்டும் பூத்து கொட்டும். அதேமாதிரி உங்கள் வீட்டில் இருக்க ரோஜா பூச்செடியும் பூத்து கொட்டணுன்னா நான் சொல்கிற டிப்ஸை ஃபாலோ பண்ணுங்கள். பாருங்கள், எங்கள் ரோஜா பூச்செடிக்கு இந்த ஒரு பொருள் யூஸ் பண்ணதும் பார்த்திங்கன்னா ரோஜா பூ கொத்து கொத்தாக பாருங்கள். எங்கள் வீட்டு ரோஜா பூச்செடி எவ்வளோ செழிப்பாக நல்லா தளன்னு இருக்குதுன்னு பாருங்கள். தழைங்களும் கொட்டாது. இந்த ஒரு பொருள் யூஸ் பண்ணுங்கள் போதும், உங்கள் வீட்டில் ரோஜா பூச்செடி கொத்து கொத்தாக காய்க்கும். நாங்கள் பார்த்திங்கன்னா இதுக்கு என்ன உரம் யூஸ் பண்ணுறோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா, நம்ம வீட்டில் எப்பயுமே டீ போடுறப்ப டீ தூள் யூஸ் பண்ணுவோம். அந்த டீ தூளை பார்த்திங்கன்னா ரோஜாப்பூ அடியில் அந்த செடியோட அடியில் போட்டோன்னா ரோஜாப்பூ நல்லா பெருசாக அதிகமான ரோஜாப்பூ காய்க்கும். அதுதான் இதோட ரகசியமே. அதனால தான் ரோஜாப்பூ அதிக அளவில் காய்ச்சிருக்கு. அதுவும் அழகாக நல்லா பெரிய ரோஸா. வீடியோ லாஸ்ட்டில் வேணாலும் பாருங்கள், நான் இதுக்கு என்ன உரம் யூஸ் பண்ணுறேன் அப்படின்னு அந்த வீடியோவாக காட்டியிருப்பேன். நீங்கள் உங்கள் வீட்டில் இருக்க டீ தூளை அதை டீ போட்டதுக்கப்புறம் வேஸ்ட்டாக கீழே தூக்கி போடாமல் இதுமாரி ரோஜாப்பூ அடியில் போடுங்க. அது பார்த்திங்கன்னா ரோசாப்பூ நல்லா பெருசாக பூத்துருக்கும் பாருங்கள். செடியும் பார்த்திங்கன்னா நல்லா வளரும். நீங்களே வேணாலும் பாருங்கள். இந்த செடியில் நான் அதை தான் லாஸ்ட்டில் யூஸ் பண்ணுறது உங்களுக்கு லைவாக போட்டிருக்கேன். ஆசியா கார்டன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு ஒரு லைக் பண்ணிட்டு போங்க. விவசாயம் ரொம்ப பிடிக்கும்னா நம்மளோட எல்லா வீடியோவையும் பாருங்கள். இதுதான் பார்த்திங்கன்னா நான் யூஸ் பண்ணுற ஒரு ரகசியம். இதுதான் இந்த டிப்ஸும் கூட. பாருங்கள், நான் இதில் லைவாகவே உங்களுக்கு எப்படி அந்த ரோசாப்பூ அடியில் ரோஜாப்பூ செடி அடியில் டீ தூள் போடுறேன் அப்படின்னு உங்களுக்கு காட்டியிருப்பேன். நமக்கு ஒரு ஸ்பூன் போட்டு